அனைவருக்கும் வணக்கம். ஹாய், ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம் டு மராசி விலாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சூப்பர் பைக் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். திஸ் இஸ் MT-09. நிறைய பேர் வந்துட்டு இந்த MT-09 ரிவ்யூ பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஆண்டவன் புண்ணியத்தில் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம். ஸோ எனக்கு எந்த ஓனர்ஸுமே தெரியாது. இப்போ தான் வந்து ஒரு நண்பர் ஃப்ரெண்ட் ஆனார். ஸோ அவர் MT-09 வச்சிருக்க விஷயமே எனக்கு இப்போ தான் தெரியும். இந்த வண்டியோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடுறேன். ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் சைஸ்னு பார்த்தீங்கன்னா 900cc 900cc 3 சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வந்து இன்லைன் 3 கிடையாது. திஸ் இஸ் அ கிராஸ் பிளேன் மெக்கானிசமில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 115 bhp மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 87 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் கமிங் டு த ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டிங்க. ஸோ இந்த வண்டியோட ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி வண்டி பார்க்கறதுக்கு தான் குட்டியாக தெரியுது. ஆனால் ஃபியூவல் டேங்க் வந்து 14 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூவல் டேங்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் டு த மைலேஜ் ஒரு 35 வரும்னு நினைக்கிறேன். ஆசை தான். நமக்கு தெரிஞ்சு ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 12 கிலோமீட்டர் மைலேஜ் இருந்தால் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ வேற நீங்கள் ஹைவேல எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா 6th கியர்லேயே ஓட்டுறீங்க அப்படின்னா ஒரு வந்து 20 மைலேஜ் வர வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட கம்ப்ளீட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ இப்போ பண்ணிடலாம். இப்போதைக்கு உங்களுக்கு பிடிச்ச அந்த எக்ஸாஸ்ட்டு அப்படியே இந்த டிஸ்பிளேல என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன். வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துருவோம். எக்ஸாஸ்ட் நோட் வந்து அந்த ரம்பிளிங் சவுண்டு சூப்பராக இருக்குது. பட் அந்த டேட்டோனா அளவுக்கு வந்துட்டு எப்படி சொல்கிறேன், டேட்டோனால் வந்து இன்லைன் 3 சிலிண்டர் அது வந்து ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கும். இது வந்து கிராஸ் பிளேன் இன்ஜினால் இது ஒரு மாதிரி ஒரு ராவான ஒரு சவுண்டாக இருக்குது. எனக்கு ரொம்பவே இந்த எக்ஸாஸ்ட் நோட் பிடிச்சிருக்கு. இவர் வந்து பிளாக் விடோ எக்ஸாஸ்ட் போட்டிருந்தார். அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு திருப்பி ஸ்டாக்லேயே ஓட்டிகிட்டு இருக்காரு. பிளாக் விடோ நம்மளும் தேடி தான் இருக்கும், யாரும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்ஸில் வந்து பார்த்தலாம். ஃப்ரண்ட் லுக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் பிளேட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் பிளேட் ஹோல்டர் ஓகே நல்லா தான் இருக்குது. அண்ட் கமிங் டு த லைட்ஸுங்க. ஸோ நீங்கள் கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல டே டைம் ரன்னிங் LED எரியுது. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லோ பீம் ஹை பீம் எல்லாமே வந்து ப்ரொஜெக்டர் செட்டப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. இத்தனையும் இடத்துல எப்படி 4 ப்ரொஜெக்டர் வச்சாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அண்ட் கமிங் டு தி ஃபோக்ஸ். ஸோ இந்த வண்டியில் வந்து USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி லாங் ட்ராவல் ஃபோக்ஸாக இருக்குது. நீங்கள் குண்டு குழிலாம் விட்டுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஆயில் சீல் அப்படின்ற இதுவே தேவையில்லை. ஃப்ரண்ட் டயர்ஸ். ஸோ ஃப்ரண்ட் டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா சூப்பர் பைக்லையும் வர மாதிரி 120 70 ZR17 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கமிங் ஹியர் லாரி ரேடியேட்டர் மாதிரி ஒரு பெரிய ரேடியேட்டர் கொடுத்துருக்கு. ரேடியேட்டர் கப் வந்து வெளியே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் வெல் அண்ட் குட். திடீர்னு தண்ணி இல்லை அப்படின்னா இதில் எடுத்து குடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் கமிங் டு தி பைப்ஸுங்க. ஸோ இந்த பைப்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பைப்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. சுடலை ஓகே. ஸோ ரொம்ப நேரம் வண்டி ஆஃபில் இருக்கனால சுடலை. ஸோ 3 பைப்ஸ் நல்லா இருக்குது. எனக்கு யமஹாவில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பைப்ஸ் வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு மாதிரி ரஸ்ட் ஆகாத மாதிரியே இருக்கும். அண்ட் கமிங் டு தி திஸ் சைடுங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ யமஹாவோட நம்ம FZ1 இன்ஜின் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்ஜின் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த இடத்துல யமஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல CP3. ஸோ CP3 நம்ம முன்னாடியே சொன்னோம். திஸ் இஸ் அ கிராஸ் பிளேன் 3 கிராஸ் பிளேன் மெக்கானிசம். ஸோ கிராஸ் பிளேன் 3 சிலிண்டர் இன்ஜின். இந்த இடத்துல RNG ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காரு. இந்த இடத்துல ஒரு RNG ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் போட்டிருக்காரு. அண்ட் கமிங் ஹியர் எனக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் லைக் லிட்டில் பிட் ஆஃப் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா LED இண்டிகேட்டர்ஸ் கொடுக்கல. ஸோ ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய குண்டு பல்பு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு எனக்கு இந்த யூனிட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தோணுது. கமிங் டு தி பிரேக் லீவர்ஸுங்க. ஸோ பிரேக் லீவர்ஸ்லாம் யமஹாவை பற்றி சொல்லவே தேவையில்லைங்க. நான் யமஹாவை பற்றி புகழ்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். ஏன்னா யமஹா வந்து நமக்கு ரொம்பவே பிடிச்ச கம்பெனி. ஸோ இந்த ஃபுட் பேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டர் பெலி எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாஸ்ட்னாலே கொஞ்சம் பயம், நம்ம சேடல் பேக்ஸ்லாம் போட்டு எரிச்சிருவோமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம். ஸோ எனக்கு வந்து அந்த எக்ஸாஸ்ட்னாலே கொஞ்சம் பயமான ஒரு விஷயம் தான். கமிங் டு தி பேக் டயர் சைஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா சூப்பர் பைக்லையும்
வண்டிலையும் இருக்கிற மாதிரி இந்த வண்டிலையும் 180 55 ZR 17 inches தான் கொடுத்துருக்காங்க. கம்ஸ் வித் நிசின் கேலிப்பர்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். வந்து எல்லாமே ஸ்டாக் தான், ஒரு டயர் மட்டும்தான் பேட்டர்ன் மாற்றிருக்காரு. ஸோ இந்த ரிம்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு மிட்டாய் கலர் அவர்லாம் அடிக்கல, ஸோ அவங்களே தான் அடித்து கொடுத்துருக்காங்க. திஸ் கலர் இஸ் கால் ஃப்ளோரசன் க்ரீன். ஓகே, கரெக்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் கம்மிங் ஹியர் இந்த இடத்துல வந்து பேடாக்கான பாபின்ஸ் போட்டிருக்காரு. பேடாக் வந்து நிச்சயமாக நம்மக்கிட்ட வாங்கலேன்னு நினைக்கிறேன். அவர் வாங்கியிருந்தால் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பேடாக் வந்து வேறு எங்கேயோ வாங்கியிருக்காரு. அண்ட் கம்மிங் டு தி பேக் லுக்குங்க, எனக்கு இந்த எல்இடி லைட்ஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்ல ஒரு இதில் இருக்குது. பிரேக் லைட்ஸ் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். அண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் சொதப்பிட்டாங்க பின்னாடியும். ஸோ எனக்கு இண்டிகேட்டர் சுத்தமாக இதில் பிடிக்கல. பட் ஸ்டில் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இவர் வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஸ்டாக்லேயே ஓடிட்டுருக்காரு. அண்ட் கம்மிங் ஹியர், ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. சேர் வந்துட்டு புடனை வரைக்கும் அடிக்கலைனாலும் கொஞ்சம் உங்களுக்கு முதுகு வரைக்கும் அடிக்கணும்னு வச்சுங்களேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல நம்பர் பிளேட் ஹோல்டர்ஸ். ஸோ இந்த இடத்துல 2 ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. there is one here and there is one more here. பெரிய டயர் சைஸு. ஸோ நம்ம வண்டியோட வெர்சிஸோட அதே டயர் சைஸ் தான். இந்த வண்டிக்கு இவ்வளோ பெருசாக இருக்குது. எனக்கு வந்து அன்றைக்கி நான் வெர்சிஸ் வண்டி ஓட்டிகிட்டு போனப்போ ஒருத்தர் கமெண்ட் பண்ணார், என்னடா அது இவ்வளோ பெரிய வண்டிக்கு ஸ்ப்ளெண்டர் டயர் போட்டு ஓட்டுறான்னு சொல்லிட்டு. ஸோ இதே டயர் தான் பாருங்கள், எவ்வளோ பெரிய டயரு, ஆனால் நம்ம வண்டிக்கு அது குட்டியாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு திஸ் சைட், ஸோ இந்த இடத்துல நிறையா விசிபிளான ஒயர்ஸ்லாம் கொஞ்சம் போகுது. நமக்கு காண்டானவே எவனா இருந்தாலும் நிச்சயமாக கட் பண்ணி விட்ருவான். ஸோ அதனால் இந்த விசிபிலிட்டிலாம் இல்லை அப்படின்னா நல்லாயிருக்கும். செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 20,000 ரூபாய் நிச்சயமாக வந்துடும். ஸோ யமஹாலே கிடைக்கும் செயின் ஸ்ப்ராக்கெட், நீங்கள் நிச்சயமாக வாங்கிக்கலாம். அண்ட் கம்மிங் டு திஸ் சைடுங்க, ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. வெரி நைஸ் ஃபுட் பேக்ஸ். இந்த இன்ஜின் கன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. டு தி கியர் பாக்ஸ், இந்த வண்டியில் வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குயிக் ஷிஃப்டரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆட்டோ பிளிப்பர் கொடுக்கல. ஸோ அது வந்து ஒரு சின்ன வருத்தம் தான் எனக்கு. அண்ட் கம்மிங் ஹியர், ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஷாக் அப்சர்வர்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். யமஹா வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா யமஹாக்கு இப்படி சொம்படிக்கிறேன்னு கேட்காதீங்க. ஸோ ஐ லவ் யமஹா. அண்ட் கம்மிங் ஹியர், ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கிரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அண்ட் கம்மிங் ஹியர், ஸோ இந்த இடத்துல யமஹாவோட லோகோ MT-09 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஹாரன் நல்லா லவுடாகவே இருக்குது. தெர் இஸ் இண்டிகேட்டர் ஸ்விட்ச், ஹை பீம், லோ பீம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அவங்க ஓப்பனாகவே வெளியே கொடுத்துட்டாங்க. அண்ட் கம்மிங் டு த மிரர்ஸ், ஸோ மிரர்ஸ்லாம் வந்து ரொம்பவே வைடாக இருக்குது. இந்த கரடி பொம்மை நம்ம தான். ஸோ அண்ட் கம்மிங் டு திஸ் சைடு, ஸோ இதில் வந்து ரொம்ப சின்னதாக அழகாக நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இக்னிஷன் ஸ்விட்ச் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் தெர் இஸ் ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் ஓவர் ஹியர். அண்ட் கம்மிங் டு த டிஸ்பிளேங்க, ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ இவங்க வந்து ரொம்ப சின்னதாக அழகாக டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறப்போ ஸோ இந்த இடத்துல வந்துட்டு RPM மீட்டர் கொடுத்துருக்காங்க, கியர் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஓடோமீட்டர் அண்ட் அவுட் சைட் டெம்பரேச்சர் 45 டிகிரி இப்போது டேங்கப்பா. சரி, ரைட்டு. அண்ட் கிளாக் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் 1 மோடு வந்து ஸ்டாண்டர்ட் மோட். ஸோ மோடுக்கான ஸ்விட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த மோடில் பார்த்தீங்கன்னா மோடு ஏன்றது அவங்களுடைய இந்த வண்டியோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே கொடுத்துரும். திஸ் கால் ஆல்ஃபா மோட். ஸோ பீட்டா வந்துட்டு ரெயின் மோடு கொஞ்சம் லிமிட்டடான இதில் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து நார்மல் ஸ்டாண்டர்ட் மோடு. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வெரி நைஸ். இடத்துல ABS லைட், QSனா குயிக் ஷிஃப்டர், அது எப்பயுமே ஆனில் இருக்கும். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் நீங்கள் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டிகேட்டர் போட்டிங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் இண்டிகேட்டர். ஸோ ஹை பீம்கான லைட் இருக்குது. ஸோ ஓவர் டெம்பரேச்சர் வார்னிங், இக்னிஷன், ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர வண்டிகள் எல்லாமே பெருசாக வந்துட்டு 22 inches மானிட்டர் அளவு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த வண்டியில் கொஞ்சம் சின்னதாக கொடுத்தது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு தி கீஸுங்க, கீஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யமஹா கீ. எல்லா வண்டியுமே நீங்கள் FZ1லேருந்து நீங்கள் FZ16 வரைக்கும் MTலேருந்து எல்லாத்துக்குமே இதே மாதிரி கீ தான் கொடுப்பாங்க. வெரி ஸ்டாண்டர்டான கீ. அண்ட் கம்மிங் டு தி லீவர்ஸுங்க, நான் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கிளச்சை பொறுத்தவரை. வேறஸ் பிரேக் வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் 5-way அட்ஜஸ்டபிள். பட் ஏன் கிளச்சுக்கு ஆரம்பிச்சம் பார்த்துட்டாங்கன்னு தெரியல. அண்ட் கம்மிங் டு த கிரவுண்ட் கிளியரன்ஸுங்க, ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் 135 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே பொறுமையாக தான் ஏற்றி இறக்கணும், இல்லைனா இந்த வண்டி நிச்சயமாக தட்டும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்துட்டு ஃபார் அ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் இட் இஸ் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். பட் கொஞ்சம் எக்ஸாஸ்ட்லாம் தட்டும், நமக்கு பயம் தானே. ஸோ திடீர்னு ஏதாவது கல் அடிச்சிருச்சு, எக்ஸாஸ்ட் பெண்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு மனசு வலிக்கும். ஸோ அதனால் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அடுத்த வெர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா கொடுத்தா நல்லாயிருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. இந்த வண்டியோட சர்வீஸ் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ரூபாய் தான் வரும். சர்வீஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 1 year or 12,000 kilometers. ஸோ அதுதான் வந்து இந்த வண்டியோட சர்வீஸ் இன்டர்வல்ஸ். ஸோ 7,000 ரூபாய் நிச்சயமாக ரொம்பவே நல்லா தான் இருக்குது. பட் நம்ம கவாசிக்கெலாம் வாட்டர் வாஷ்க்கே 750 ரூபா 800 ரூபா போடுவாங்க. அண்ட் கம்மிங் டு த சீட்ஸுங்க, சீட்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃபியூல் டேங்க் இஸ் ஆல்சோ வெரி நைஸ். ஸோ நம்ம சீட் உட்காந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த சீட்டு. ஸோ இந்த வண்டியோட சீட்டிங் பொசிஷன் வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரெயிட்டான சீட்டிங் பொசிஷனாக இருக்குது. நம்ம வெர்சிஸ் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. பேக்கெல்லாம் எதுவுமே பெயின் இல்லை. அண்ட் ஷாக் அப்சர்வர்ஸுங்க, நான் சொன்னேன் இல்லை, ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஷாக் அப்சர்வர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்ட்ரீட் நேக்கடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த வண்டி டூரிங்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈவன் இந்த ஹேண்டில் பார்ஸ் எல்லாம் ரொம்ப பக்காவாக அப்படியே நல்லா வெயிட் கூட சுத்தமாக எனக்கு தெரியல. அண்ட் கம்மிங் டு த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் திஸ் பைக். ஸோ ப்ரோஸ்னு பார்த்தீங்கன்னா யமஹா, எப்போவுமே நான் யமஹாவுக்கு ஓட் பண்ணுவேன். ஸோ பில் குவாலிட்டி இஸ் எக்ஸலண்ட். கிராஸ் பிளைன் 3-inch
இன்ஜின் வெரி நைஸ், ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஸ்டெபிலிட்டி ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும், ஹைவேஸ் ஆகட்டும் இதுவாகட்டும். ஸோ இந்த வண்டியோட டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 237 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ப்ரோவும் பார்க்கலாம், காணாவும் பார்க்கலாம். அண்ட் இன்ஜின் இஸ் அ வெரி பிக் ப்ரோ. ஸோ நீங்கள் Yamaha வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்க லுக்கெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, தே ஆர் இன்ஜின் ஃபோக்கஸ். அவங்களால முடிஞ்ச பெர்ஃபார்மன்ஸை வந்து Yamaha கொடுத்துருவாங்க. பட் இப்போ வர வண்டிகள் எல்லாமே லுக்ஸும் வந்து வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தே டோன்ட் வரி அபவுட் காஸ்மெட்டிக்ஸ். இந்த வண்டியோட கான்னு பார்க்குறப்போ நான் முதல் விஷயம் ப்ரைஸ் டேக் நான் காண பார்க்குறேன். அரௌண்ட் 12.5 lakhs வருது. ஸோ இதனுடைய டைரக்ட் கம்பேரிஷன் பார்த்தீங்கன்னா Z900 மட்டும்தான், அது வந்து அரௌண்ட் 10.5 தான் வருது, இது வந்து 12.5. அண்ட் ரெண்டாவது கான்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட டிஸ்பிளேங்க. ஸோ ரொம்ப சின்ன டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. பட் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அதில் கொடுத்துட்டாங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ஒரு 12.5 லட்ச ரூபாய்க்கு பைக் வாங்குகிறோம், ஒரு 40 inches ஸ்க்ரீன் கூட கொடுக்கலைன்னா வந்து நமக்கு ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபைடாக இருக்குல்ல. ஸோ அதனால் அந்த 40 inch அடுத்த இதெல்லாம் வந்து 40 inch LED ஸ்க்ரீன் இப்படி கொடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நாங்கள் அப்படியே அழகாக இதை பார்த்துட்டே ஓட்டிக்குவோம். ஃப்ரெண்டை கூட பார்க்கணும் தேவையில்லை, முன்னாடி ஒரு கேமரா கூட கொடுத்துருங்க, நாங்கள் இதை பார்த்துக்கிட்டே அப்படியே ஓட்டிக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வண்டியோட காண பார்க்கலாம். ஸோ ஃபைனலி கமிங் டு தி எண்ட் ஆஃப் திஸ் vlog. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி ஒரு சூப்பர் பைக் ரிவ்யூ பண்ணுறோம். See you in another vlog. Take care. Bye. பாருங்கள் வேர்த்து ஊற்றுது, உழைக்கும் வர்க்கம் அப்படி தான் இருக்கும். பாய்.